Hello students, today we see how to find the formula of unit cell. Okay, to find the unit cell we have to know the following 3 points. First one is type of unit cell, then second one contribution of atoms per unit cell, then third one number of atoms per unit cell. இது இந்த 3 points நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக வந்து ஃபார்முலா ரைட் பண்ணலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம். டைப் ஆஃப் யூனிட் செல். யூனிட் செல், வாட் இஸ் யூனிட் செல்? யூனிட் செல். ஓகேயா, the smallest unit in crystal lattice. ஓகேயா, இதுதான் யூனிட் செல். யூனிட் செல்லில் 4 types of யூனிட் செல்ஸ் இருக்கு. based upon there are 4 types of unit cells based upon different arrangements of particles வந்து atoms இருக்கலாம், molecules இருக்கலாம், இல்லைனா ions இருக்கலாம். particles in a definite 3-dimensional regular geometrical order. Okay, geometrical order along all the 3 axes. ஓகே, இப்போ இது டிஃப்ரெண்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து லேட்டைஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்து இது வந்து 4 types ஆஃப் நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். Okay, what is primitive unit cell? For example, if we take a cubic unit cell எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 8 கார்னர்ஸ் இருக்குது. 8 கார்னர்ஸில் மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேயா, இந்த ஆல் the 8 corners are occupied by atoms, particles. ஓகேயா, இதுதான் primitive unit cell. ஓகேயா, நெக்ஸ்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா body centered unit cell. இப்போ இது பாடி சென்டர் யூனிட் செல் எப்படி இருக்கும் பாருங்க. இதில் வந்து இந்த யூனிட் செல் இப்படி எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த கார்னர்ஸ்லையும் ஆட்டம்ஸ் இருக்கும். அலாங் வித் தட் இந்த பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். ஓகேயா, அப்போ இதில் எத்தனை ஆட்டம்? இந்த நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஓகேயா, வந்து பாடி சென்டரில் ஆட்டம் இருக்கும் அலாங் வித் த கார்னர் ஆட்டம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். ஓகே, இந்த யூனிட் செல் எப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ் இருக்குது. ஒரு கியூபிக் ஒரு யூனிட்க்கு வந்து 6 ஃபேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 பேக்கில் இருக்குது. ஓகேயா, அப்போ இங்கே 6 ஃபேஸ் சென்டர்லேயும் நமக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். 1 இந்த ஃபேஸ்க்கு, நெக்ஸ்ட் திஸ் ஃபேஸ், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போடுறது மாதிரி இருக்கும். ஓகேயா, ஃபேஸ் தென் அபோவ் இங்கே வந்து பேக் ஃபேஸ்க்கு. ஓகேயா, இதுதான் வந்து ஃபேஸ் சென்டர் யூனிட் செல் அலாங் வித் த ப்ரிமிட்டிவ், அதாவது கார்னர், ஆல் த 8 கார்னர்ஸ்லையும் இருக்கும். ஓகேயா, இதுதான் வந்து ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். ஓகேயா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து எண்ட் ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். இதுக்கு எப்படி இருக்கும்? எண்டு ஃபேஸ் சென்டர்னால் நமக்கு இப்போ கியூபிக் யூனிட் செல் போடுங்க. ஓகே, இப்போ இதுலேயும் நீங்கள் வந்து கார்னர் ஆல் 8 கார்னரையும் ஃபில் பண்ணுறீங்க.
கார்னரையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனி டூ ஆப்போசிட் சைடு எனி டூ ஆப்போசிட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். எனி டூ ஆப்போசிட் ஃபேஸில் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கும். ஓகேங்க. இப்போ இதை விட்டுட்டிங்கன்னா இங்கே மேலே கீழே போடலாம், இல்லைனா ஃப்ரண்ட் பேக் போடலாம். எனி டூ ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கும். இதுதான் ஃபேஸ் எண்டு ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். அவ்வளோதான். ஓகேங்க. இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் பார்க்கலாம். ஓகேங்க. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இது எப்படி யூனிட் செல்ங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டலில் ஸ்மால் யூனிட். ஓகேயா, ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த யூனிட் செல் இது கிறிஸ்டல் லேட்டைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்டல் லேட்டைஸ் போடுங்க. ஓகேங்க. ஒன் போர்ஷன் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டைஸ் போடுறோம். ஓகேயா, இப்படி போட்டுக்கோங்க. ஒரு கியூபிக் கிறிஸ்டல். ஓகேயா. இப்போ நீங்கள் எல்லா இதுக்குமே எட்ஜையுமே நீங்கள் வந்து மிடில் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். மிடில் பாயிண்ட்டை நோட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா எட்ஜ்லேயுமே மிடில் பாயிண்ட் நோட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்கு மிடில் பாயிண்ட். ஓகேங்க. இதை நோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து 1 கியூப் கிறிஸ்டல் லேட்டைஸை நம்ம வந்து 8 யூனிட் செல்ஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதை 8 யூனிட் செல்ஸாக இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஓகேயா, எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் வந்து 1 யூனிட் செல் மட்டும் நோட் பண்ணுவோம். இதில் 1 யூனிட் செல் மட்டும் எடுங்க. எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? இதை பாருங்கள், இதை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் ஜாயின் பண்ணுவோம். ஓகேயா. இப்போ நமக்கு இது 8 இதில் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் செல்ஸ் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதில் இதையும் ஜாயின் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் இப்போ வந்து நம்ம யூனிட் செல் ஒரு கார்னரில் இருக்கிற யூனிட் செல்லை வந்து மட்டும் நான் வந்து இப்போ வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்படி இருக்குது. ஒன் யூனிட் செல் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா. இந்த கியூப் பார்த்துக்கோங்க, கியூபிக் யூனிட் செல். இது உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? 3 டைமென்ஷனல் ஃபிகர் தெரியுதா உங்களுக்கு? கியூபிக் யூனிட் செல், 1 கியூபிக் யூனிட் செல்லை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகேயா. இது மாதிரி இப்போ இது இந்த போர்ஷனில் நீங்கள் வந்து 4 இருக்கும். இதுக்கு பேக்கில் ஒன்று, இந்த நியரஸ்ட் ஒன்று, இதுக்கு பேக்கில் ஒன்று. ஓகேயா. அப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 4 யூனிட் செல் இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 4 யூனிட் செல் இருக்குது. இப்போ இது மாதிரி தான் வந்து ஆல் த 8 சைட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் செல்லில் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். அனதர் யூனிட் செல்ஸ் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் இந்த தனி யூனிட் செல்லில் தனியாக எடுத்து எழுதிக்கங்க, ட்ரா பண்ணுங்க. 1 யூனிட் செல்லை இப்போ தனியாக எடுத்து ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் இப்போ ஈச் கார்னரில் ஆட்டம் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகேயா. ஈச் கார்னரில் ஆட்டம்ஸ் பிளேஸ் பண்ணுறோம். ஓகேயா. இதில் இந்த 1 கார்னரில் இந்த கார்னர் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது எடுக்க வேணாம். ஏன்னா வந்து இது வந்து 1
பார்ட் ஆஃப் த கிறிஸ்டல் லேட்டைஸ் தான் எடுத்திருக்கோம். அது என்னென்னு கிறிஸ்டல் லேட்டைஸில் வந்து so many numbers of யூனிட் செல்ஸ் இருக்கும். அப்போ இதை சரௌண்ட் பண்ணி யூனிட் செல்ஸ் இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்டம் இந்த கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து ஷேர்டு பை கீழே 4 யூனிட் செல், மேலே 4 யூனிட் செல். அப்போ உங்களுக்கு 8 யூனிட் செல்ஸ் வந்து இந்த கார்னர் ஆட்டத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் வந்து 8 யூனிட் செல்லால் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ 1 யூனிட் செல்லுக்கு 1/8. ஓகேயா, இதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன் ஆட்டம் பர் யூனிட் செல்லுக்கு வந்து 1/8. ஓகேயா, அப்போ 1 யூனிட் செல்லில் உங்களுக்கு எத்தனை கார்னர் இருக்குது? 8 கார்னர் இருக்குது. அப்போ 8 கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும் பொழுது ஒரு யூனிட் செல்லுக்கு அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை வரும்? 8 × 1/8. அப்போ நமக்கு வந்து = 1 வரும். ஓகேயா, அப்போ நமக்கு வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் பார்த்தோம்ல, ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் வந்து நமக்கு வந்து 8 கார்னர்ஸில் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ், அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 1/8 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா, அப்போ ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து 1. ஓகேயா, அதே மாதிரி இங்கே பாடி சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாடி சென்டரில் இங்கே ஆட்டம் போடுவோம். ஆட்டம் வந்து இது வந்து எந்த நியரஸ்ட் எந்த யூனிட் செல்லும் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. இது வந்து பிலாங்ஸ் டு ஒன்லி 1 யூனிட் செல். அப்போ இதில் வந்து இதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல்லுக்கு அதோடைய கான்ட்ரிபியூஷன் 1 தான். அப்போ பாடி சென்டரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி சென்டரில் 1 ப்ளஸ் கார்னரில் பாடி சென்டரில் 1, அது வந்து டோட்டலி கான்ட்ரிபியூட்டட். ஓகேயா, தென் 8 கார்னர்ஸில் உங்களுக்கு ஆட்டம்ஸ் இருக்குது, அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1. இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல 1. அப்போ 1 + 1 = 2. ஓகேயா, பாடி சென்டர் யூனிட் செல்லில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2 வரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து ஷேர்டு பை 2 யூனிட் செல்ஸ். 1 ஃபேஸ் வந்து ஷேர்டு பை 2 யூனிட் செல்ஸ். ஓகே, அப்போ இது டோட்டலி 6 ஃபேஸ் இருக்குது. 1 2 3 4 தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேயா, 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போ 6 வந்து ஷேர்டு 1/2 யூனிட் செல்லால் ஷேர் ஆகுது. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து பார்த்திங்கன்னா 3. அது ஃப்ரம் ஃபேஸ் சென்டர். ஓகேயா, இப்போ நம்ம ஃபேஸ் சென்டர் யூனிட் செல்லில் பார்த்தோன்னா இப்போ வந்து 6 ஃபேஸில் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஃபேஸில் வந்து இருக்கிற ஆட்டம்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 3. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 3. ஏன்னா 6 ஃபேஸ் சென்டர், அதோடைய கான்ட்ரிபியூஷன் 1/2 அப்போ ஈக்குவல் டு 3 ஆகும். 3 வந்து ஃப்ரம் ஃபேஸ் சென்டர். தென் ஃப்ரம் கார்னர் ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணி கார்னர் ஆட்டம்ஸ்லையும் இருக்கிறதுனால கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதோடைய கான்ட்ரிபியூஷன் 1. அப்போ ஃபேஸ் சென்டர் யூனிட் செல்லில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4 வரும். ஓகேயா, உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ எட்ஜில் பார்க்கலாம். எட்ஜ் வந்து நமக்கு 12 எட்ஜஸ் இருக்கும். பாருங்கள், 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகேயா, 12 எட்ஜஸில் இப்போ 1 எட்ஜு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 யூனிட் செல்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 1 எட்ஜை வந்து 4 யூனிட் செல், கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் செல்ஸ் வந்து இந்த எட்ஜை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1/4. ஓகேயா, டோட்டலி 12 எட்ஜஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன வரும்? இப்போ இந்த எட்ஜ் சென்டரில் உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 12 எட்ஜு, கான்ட்ரிபியூஷன் 1/4. அப்போ 3. ஓகேயா, 3 ஆட்டம்ஸ் ஆல் த எட்ஜஸ் வந்து ஆக்குப்பைடு ஆயிருந்துச்சுன்னா பர் யூனிட் செல்லுக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 3 வரும். ஓகேயா, இப்போ எண்ட் ஃபேஸ் சென்டர் யூனிட் செல்லில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பார்க்கலாம். கார்னரில் 8 கார்னர் ஃபில் ஆகிருக்கு. அதோட கான்ட்ரிபியூஷன் 1. தென் எண்ட் ஃபேஸில் 2 எனி 2 ஆப்போசிட் ஃபேஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து எனி 2 ஆப்போசிட் ஃபேஸ்னால் 2 இன்ட்டு ஃபேஸில் இருக்கிற ஆட்டம் வந்து ஷேர்ட் பை 2 ஃபேஸ், அது 2 யூனிட் செல். அப்போ 1/2. ஓகேயா, தென் ஈக்குவல் டு 1 + 1 = 2. ஓகேயா, அப்போ எண்ட் ஃபேஸ் சென்டர் யூனிட் செல்லில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் செய்து காமிக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இப்போ பாருங்க, a compound is made up of element A and B. Atom A occupy corners as well as face center, whereas atoms B occupy edge centers as well as body center. What is the formula of the compound? ஓகேயா, இப்போ வந்து ஒரு cubic unit cell போடலாம். ஓகேயா, இப்போ இதில் வந்து ஏ வந்து ஆக்குப்பை ஃபேஸ் சென்டர், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபேஸ் தென் பேக் ஃபேஸ், இது ஓகேயா ஃபேஸ் சென்டர். அப்போ 6 ஃபேஸ் சென்டர் போட்டாச்சு. as well as ஃபேஸ் சென்டர் ஆக்குப்பை கார்னர், கார்னர்லேயும் ஏ தான் இருக்குது. ஓகேயா, ஏயிலையும் கார்னர் தான் இருக்குது, கார்னர்லேயும் ஏ தான் இருக்குது. அப்போ இது ஏ வந்து ஏயுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கார்னரில் இருக்கிறது வந்து 8 கார்னர், கான்ட்ரிபியூஷன் 1/8 ப்ளஸ் ஓகே 6 ஃபேஸஸ், கான்ட்ரிபியூஷன் 1/2. ஓகேயா, அப்போ 1 + 3 = 4. அப்போ ஏ வந்து 4 ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ பி பார்த்தீங்கன்னா, பி பார்க்கலாம். இதில் பி வந்து பாடி சென்டர் அண்ட் எட்ஜ் சென்டர், பாடி சென்டர் அண்ட் எட்ஜ் சென்டர். எட்ஜில் எல்லாம் போடுங்க. ஃபஸ்ட்டு 12 எட்ஜஸ் இருக்குது, 12 எட்ஜ்லேயும் பி போடுறீங்க. ஓகேயா, அப்போ 12 எட்ஜில் கான்ட்ரிபியூஷன் என்னது? எட்ஜஸ் வந்து ஷேர்டு பை 4 யூனிட் செல்ஸ். அப்போ 12 எட்ஜஸ் இருக்குது, 1/4 தென் ப்ளஸ் பாடி சென்டரில் 1 இருக்குது. பாடி சென்டர் வந்து பிலாங்ஸ் டு ஒன்லி அண்ட் தட் யூனிட் செல். ஓகேயா, அப்போ 1. நெக்ஸ்ட் இதோட கால்குலேட் பண்ணுங்கள். 3 + 1 = 4. ஓகேயா, பி வந்து 4. அப்போ இதோடைய ஃபார்முலா எப்படி இருக்கும்? A4 B4. இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஏபி, இதுதான் இதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஆஃப் த யூனிட் செல் வந்து ஏபி. இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைவர்சல்ஸ் கொஸ்டின் கொடுக்குறேன், அதை நீங்கள் செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, நோட் பண்ணியாச்சா? தேங்க்யூ.